சாம் ஜெபத்துரை அங்கிள் ஒரு வீடியோல இப்படி சொன்னாரு. இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புள்ளவர், ரொம்ப நம்மளை நேசிக்கிறவர். ஆனா அதே சமயத்துல அவர் அன்புக்காக ஏங்குகிறவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய சமயத்துல அவரோடு கூட இருந்திருக்கேன். அவர் அன்புக்காக ஏங்குகிறாருங்கிறத நான் அவரோடு கூட இருக்கும்போது அறிந்து கொண்டேன். அவர் சில சமயங்கள்ல நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றத நான் பார்த்திருக்கிறேன், நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சாம் ஜெபத்துரை அங்கிள் ஒரு வீடியோல சொல்லியிருந்தார். அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மனுஷங்க என்னை நேசிக்க மாட்டாங்களே, அந்த மனுஷங்களிடத்துல நான் அவ்வளவு அன்பு செலுத்துறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா அவங்க எனக்கு காயத்தையும் எரிச்சலையும் கோபத்தையும் தானே கொடுக்கறாங்க அப்படின்னு நிறைய நேரத்துல நீங்க கூட ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம் இல்ல? ஆனா உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒருவர் உண்டு. உங்க அன்புக்காக அவர் காத்துட்டு இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மத்தவங்க என்னை எப்படியெல்லாம் நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா இயேசு கிறிஸ்து என் பிள்ளை என்ன நேசிக்காதா, நான் அவளுக்காக உயிரையே கொடுத்துருக்கிறேனே, நான் அவனுக்காக தன் ஜீவனையே கொடுத்தனே, என்ன நேசிக்க மாட்டானா, என் கூட நேரம் செலவழிக்க மாட்டானா, என் கூட பேச மாட்டாளா, என்ன நினைக்க மாட்டாளா அப்படின்னு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எரேமியா 31:3 வசனம் சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அநாதி சிநேகம் அப்படின்னா முடிவில்லாத சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரிடத்துலயுமே கிடைக்காத, எப்பொழுதுமே கிடைக்கிற, எந்த மனுஷனும் நம்ம கிட்ட செலுத்த முடியாத ஒரு விசேஷித்த அன்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அன்பு. அந்த அன்பை நம்ம விட்டு விலகிட்டு உதாசீனப்படுத்திட்டு உலக மனுஷன் நம்மள அன்பு செலுத்த மாட்டேங்கிறானே, உலக மனுஷன் நம்மள நேசிக்க மாட்டேங்கிறாளேன்னு நினைச்சு உலக மனுஷனுக்காக, நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்காக நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக இயேசு கிறிஸ்து ஏங்குகிறார். இன்னைக்கு அவரோடு கூட நேரம் செலவழிங்க, அவரை நேசிங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறி போயிரும். சத்துருக்களும் உங்களோடு கூட வந்து சமாதானமா இருப்பாங்க. அப்படி உங்க வாழ்க்கையை அவர் மாற்றி விடுவார். ஆமேன்.